இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். வசனத்தை கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வசன வல்லமை உள்ளது. அந்த வசன விடுதலை கொடுக்கக்கூடியது. அந்த வசனத்தை கேட்கும்போது தான் உங்களுடைய விசுவாசம் பெருகும். அப்போ தான் உங்களுடைய ஜெபத்தில் ஒரு வல்லமை காணப்படும். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனமாக இந்த வசனத்தை கேளுங்கள். வேறு புத்தகம் கொண்டு வந்தவங்க அதை திறந்து வசனத்தை கவனியுங்கள். புதிய ஏற்பாட்டில் 103வது பக்கம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண் அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, பெண்ணே, உன் பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண். கவனம், இதே மாதிரி ஒரு ஜெபாலயம். அந்த ஜெபாலயத்தில் ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் ஆராதிக்க, வசனத்தை கேட்க. இயேசு அந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு போதித்து கொண்டிருந்தார். வசனத்தை போதித்து கொண்டிருந்தார். அந்த ஜெபாலயத்தில் ஒரு பெண், 18 வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு பெண், 18 வருஷ வேதனையில் இருந்த ஒரு பெண், கூனியாக இருந்த பெண், சற்றேனும் நிமிர முடியாத கூனி. கூனி என்றால் அவங்களுக்கு தெரியல, குனிந்தே இருப்பாங்க, இப்படியே தான் நடப்பாங்க. அவங்களால நிமிர முடியாது. கூப்பிட்டு இப்படி தான் பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் எங்கள் கிராமத்தில் பார்த்துருக்கிறேன். ஒரு தாயார் கூன் விழுந்து இப்படியே தான் நடந்து சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க. பாட்டினி கூப்பிட்டா அப்படி தான் பார்ப்பாங்க, நிமிர்ந்து பார்க்க முடியாது. இந்த பெண் 18 வருஷம் கூனியாக இருந்தாள். சற்றேன்னு நிமிர முடியாத ஒரு பெண். அவருடைய மனதில் எவ்வளோ பாதிப்பு இருந்திருக்கும், எவ்வளோ வேதனை இருந்திருக்கும், எத்தனை மருத்துவர்களை பார்த்திருக்க கூடும், எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி இருக்க கூடும். இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற நிலைமையில் அவங்க சொன்னாங்கல்ல, வாழ்நாள் முழுவதும் அப்படிதான், இப்படியே வாழ பழகி கொள்ளுங்கள்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி இந்த பெண் 18 வருஷ வேதனையில இருந்த ஒரு பெண், சற்றேன்னு நிமிர முடியாத ஒரு பெண். ஒருவேளை மற்றவங்க பரிகாசம் பண்ணியிருக்க கூடும், என்ன பாவம் செய்தாலோ இப்படி குனிஞ்சே நடந்து கொண்டு இருக்கிறாள். ஏன்னா பொல்லாத ஒரு உலகம், குறை சொல்லுகிற ஒரு உலகம். ஒரு வியாதி வந்துட்டா அந்த பாதிப்பை புரிந்து கொள்ளாதபடி மேலும் மேலும் காயப்படுத்துகிற உலகம். உங்களுக்கு கூட சொல்ல, இவன் என்ன பாவம் செய்தாலோ இந்த வியாதி வந்திருக்கு, இவன் என்ன பாவம் செய்தானோ இவனுக்கு இந்த நோய் வந்திருக்கிறது. உலகம் உங்களை குற்றப்படுத்தி பரிகாசம் பண்ணக்கூடிய நிலைமையில ஒரு மனவேதனை, அந்த வேதனையோடு தான் அந்த பெண் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த மகள் 18 வருஷம் வசனம் சொல்லுகிற பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே பாதிக்கப்பட்டவள். அது ஒரு வியாதி என்று அவள் எண்ணினாள். வியாதி அல்ல, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. பார்த்தீங்களா, ஒரு பிசாசு அவளை அடிமையாக்கி அவளை முடக்கி வைத்திருந்தது. சில வியாதிக்கு பின்னால் இருக்கிறது பொல்லாத ஆவி. அது பலவீனப்படுத்துகிற ஆவி, நோய்களை கொண்டு வருகிற ஆவி, அப்படியே அவளை முடக்கி வைத்து விடக்கூடிய ஒரு ஆவி. பிசாசு சொன்னவங்க கூட சொன்னாங்கல்ல, இந்த ஆவி வெளியேறி போன உடனே சுகம் உண்டாக்கி விட்டது. 17 வருஷம் அந்த எலும்புல எதனால வலி? அது ஒரு ஆவி, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. அது உள்ள இருக்கிறது தெரியாது, சிலருக்கு அது தெரியாது. ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல உங்களுடைய சிறுநீரகத்தை இந்த ஆவி தாக்கி இருக்கலாம், உங்களுடைய முதுகுத்தண்டை தாக்கி இருக்கலாம், உங்களுடைய கை கால்களை செயலற்று போக பண்ணி இருக்கலாம். ஒரு பக்கவாதம், திமிர்வாதம், அப்படி ஒரு வாத வியாதியை கொண்டு வந்து உங்களை முடக்கி வைத்திருக்கலாம், கால்களை முடக்கி வைத்திருக்கலாம், அல்லது உங்களுடைய கண்களுக்குள்ளே பாதிப்பை கொண்டு வந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய காதை செவிடாக்கி வைத்திருக்கலாம். ஊமையும் செவிடுமான ஆவி என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. சில வியாதிகளுக்கு பின்னால் இந்த அசுத்த ஆவி கிரியை செய்கிறது. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஏன் சுகமாக மாட்டேங்குது, இவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு, டாக்டர்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க, ஆனால் பாதிப்பு இருக்குது. அது ஒரு பொல்லாத ஆவி. சாத்தான் திருடனும் அவன் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாய் இருக்கிறான் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார். பிசாசு மறைந்திருந்து நம்மை தாக்குகிறவன். அவன் மறைவாக இருந்து நம் சரீரத்தை தாக்கி பலவீனப்படுத்துகிறவன். மறைமுகமாக இருந்து நம்மை பாதிப்புக்குள்ளாக்கி முடக்கி போடுகிறவன். அந்த மாதிரி தான் இந்த பெண் கஷ்டப்பட்டாள். ஆனால் தான் இயேசு என்ன சொல்றார் பாருங்க, 16வது வசனத்துல, அந்த லூக்கா 13:16, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று இயேசு சொல்லுகிறார். சாத்தான் அவளை கட்டி வச்சிருந்தான்.
18 வருஷமா அவளை அடிமையாக்கி கூனியாக்கி வேதனைப்படுத்தி வைத்திருந்தான். அதை அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் அல்லவான்னு இயேசு சொல்லுகிறார். சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். சிலரை பாவத்துக்குள்ளே சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். அந்த சகோதரரை 25 வருஷம் மதுபான பழக்கத்துக்குள்ளே சாத்தான் கட்டி வைத்திருந்தான். உங்களை மதுபானத்திற்கு, ஒரு போதை மருந்துக்கு, ஒரு தவறான பழக்கத்திற்கு, அல்லது செல்போனுக்கு, அல்லது சீரியலுக்கு, அல்லது பெருமைக்கு, பொறாமைக்கு, கோபத்திற்கு, ஏதோ ஒரு பாவ சுபாவத்திற்கு, ரகசிய பாவத்திற்கு உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். பாவன்னு தெரிந்து விட முடியல, தப்புன்னு தெரிந்து அதை வெளியே வர முடியல, முயற்சி பண்றீங்க முடியல. ஏன்னா அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசின் ஆவி. அது உங்களை அடிமையாக்கி வைத்திருக்க கூடும். 18 வருஷம் சாத்தான் உங்களை கட்டி வைத்திருந்தான். அவ்விதமாய் பாவத்துல சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். வியாதியில சாத்தான் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். அதுக்கு தான் ஆண்டவர் இங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஜெபாலயத்துல இயேசுக்கு முன்னால் வந்து அமர்ந்திருந்தாள். இயேசு அவளுக்கு விடுதலை கொடுத்தார். இங்க இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். இது அவருடைய ஆலயம், அவர் உலாவுகிற இடம், அவர் ஜனங்களை சந்திக்கிற இடம். இதுக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இயேசு உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உள்ளே வரும் பொழுதே உங்களை கவனித்து விட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன துக்கம், என்ன வேதனை, என்ன மனதில பாதிப்பு, இயேசு கவனித்து விட்டார். அவர் உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். நீங்க கவனித்தீங்கன்னா இந்த பெண் இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரின்னு கூப்பிடல. இவள் இயேசுவுக்கு இடத்துல ஓடி வந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கல. ஆனால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி தம்முடைய கரத்தினாலே தொட்டார். விடுதலை உண்டாயிற்று. அதான் இயேசு செய்கிற ஒரு அற்புதம் பாருங்க. இயேசு எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். இதெல்லாம் அன்றைக்கு நடந்துச்சுங்க, இன்றைக்கு நடக்குதா? அதுக்கு தான் இந்த சாட்சிகளை கர்த்தர் முன்னிறுத்துகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னால கர்நாடக மாநிலத்தில் ஹூப்ளி என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அங்கே ஒரு கூட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டு போயிருந்தேன். மைதானத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. 3 நாட்கள் விடுதலை பெருவிழா கூட்டம். அது முதல் நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த மைதானத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்திருந்தாங்க. அதில் தேவனுடைய வார்த்தையை சொல்லி நான் பிரசங்கம் பண்ணி மக்களுக்காக ஜெபித்த போது ஒரு தகப்பனார் வந்து ஒரு சாட்சி சொன்னார். அவர் வந்து ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர். கர்நாடகா மாநிலத்தை சார்ந்த ஒரு விவசாயி. ஒரு கிராமத்தில் விவசாயம் செய்து பிழைத்து கொண்டிருந்த ஒரு ஏழை மனிதர். நிலங்களை வைத்து அதில் தான் அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறக்கும் போது அந்த குழந்தையினுடைய கழுத்தின் பின்பகுதியில் ஸ்பைனல் கார்டு ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு சின்ன கட்டி இருந்தது. மருத்துவர்கள் குழந்தை பிறந்தவுடனே கண்டுபிடிச்சாங்க, இந்த குழந்தையினுடைய கழுத்து பகுதியில் ஒரு கட்டி இருக்கிறது, ஸ்பைனல் கார்டு ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கிறது. இது வந்து ஆப்ரேஷன் பண்ணா, இப்போ இந்த சின்ன குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணா கஷ்டம், ஏதாவது ஆகக்கூடும், கொஞ்ச நாள் பார்க்கலாம், ஏதாவது பிரச்சனை கொடுத்தா ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த குழந்தை வளர வளர அந்த கட்டி பெரிதாய் மாற ஆரம்பித்தது. சின்னதா இருந்த கட்டி பெருசாய் மாறி அவனுடைய கழுத்து பகுதியில் பெரிய அளவில் கட்டியாய் மாறிவிட்டது. அதனால அவனால் நிமிர முடியாது. கோன் விழுந்த நிலைமையில தான் நடப்பான். வாலிப மகன். அந்த தகப்பனாருக்கு மிகுந்த துக்கம். அவர் ஏழை மனிதர். என்னாலும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் மகனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரிப்படுத்த முயற்சி செய்தார். டாக்டர் சொன்னாங்க, இது ஸ்பைனல் கார்டு சேருகிற இடம் கழுத்த பகுதியில், ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணா இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாம், அவன் படுத்த படுக்கையில் ஆகிவிடக் கூடும் என்பதாக சொன்னதுனால தகப்பனாருக்கு ஆப்ரேஷன் பண்ண விருப்பம் இல்லாமல் போயிற்று. ஆனால் அவருக்கு வேதனை. கண் முன்னாலே மகன் கூன் விழுந்த நிலைமையில குனிந்தே நடக்கிறான். அவனுடைய கழுத்தில் இவ்வளவு பெரிய கட்டி இருக்கிறது. இந்த தகப்பனுக்கு ஒரு பெரிய துக்கம். அந்த சமயத்துல யாரோ நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க, விடுதலை பெருவிழா நடக்கிறது, இயேசு உங்களை குணமாக்குவார் என்ற வார்த்தை. அதை பார்த்த உடனே இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படவே இல்லையே, இந்த கடவுள் சுகமாக்குவார்னு சொல்லி இருக்கிறேன். விசாரித்து விட்டு தன் கிராமத்துல இருந்து பஸ் ஏறி புறப்பட்டு ஹூப்ளிக்கு பட்டணத்துக்கு வந்து விட்டார். அந்த கூட்டம் எங்க நடக்குன்னு விசாரித்து மைதானத்துக்குள்ளே வந்து விட்டார். இதுவரைக்கும் அவர் கிறிஸ்தவ கூட்டமே பார்த்தது கிடையாது. முதல் சமய கூட்டத்துக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறார். இங்க என்ன நடக்கும், என்ன செய்வாங்க ஒன்றும் தெரியாது. பாடல் வேலை முடிந்தது. நான் எழுப்பி வேத வசனத்தை நான் அவளுக்கு பிரசங்கித்தேன். மோகன்லாசனா யாரு, கிறிஸ்தவ ஊழியக்காரன் யாரு, ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. முதல் முறை அவர் வந்து இந்த மாதிரி கூட்டத்திலே பங்கு பெறுகிறார். இயேசுவை பற்றி சொல்ல 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 இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, இப்படிலாம் கூட அவர் அற்புதம் செய்வாரா, அப்படிலாம் நமக்காக மரித்தாரா, உயிர்த்தெழுந்தாரா, இந்த செய்தியை கேட்கும் போது அந்த தகப்பனாருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அப்போ இந்த இயேசு என் மகனை குணமாக்க முடியும். ஜெப நேரம் வந்தது. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிங்கன்னு சொல்லும் போது இந்த தகப்பனார் தன் மகன் மேல கை வைத்து, இயேசுவே என் மகனுக்கு சுகம் கொடுங்க, இயேசுவே என் மகனுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அவனுடைய கட்டியை மாற்று போடுங்க, இந்த கட்டியை எடுத்து போடுங்க என்று அவருக்கு தெரிந்த அளவில் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஒரு 5-10 நிமிடம் ஜெபம்.
ஜெபம் முடிந்த பிறகு பார்த்தால் அவருடைய மகன் நிமிர்ந்து பார்க்கிறான். கூனமாய் இருந்தவன் நிமிர்ந்து பார்க்கிறான். அவர் கை வைத்து பார்த்தால் கட்டியை காணவில்லை. அந்த கட்டி மறைந்திருந்தது. தன் மகனை அழைத்து கொண்டு, கையை பிடித்து அழைத்து கொண்டு மேடைக்கு வந்தார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்திருந்தால் முன்னால் வாருங்கள் என்று அழைத்த போது தன் மகனை அழைத்து கொண்டு வந்தார். எனக்கு இப்பவும் ஞாபகத்தில் இருக்கிறது. கிராமத்தில் இருக்கிற விவசாயி கர்நாடகா மாநிலத்தில் எடுத்துக்கிற அந்த வேஷ்டி உடுத்து ஒரு மாதிரி அவங்க தார் பாய்ச்சிருப்பாங்க, தலைப்பாக்கிட்டு இருப்பாங்க. அந்த தகப்பனார் தன் மகனை அழைத்து கொண்டே மேடைக்கு வந்தார். என்னையா நடந்ததுன்னு கேட்ட போதுதான் இவர் அந்த காரியத்தை சொன்னார். என் மகன் கழுத்துல கட்டி மறைஞ்சு போச்சு, இன்னைக்கு அவன் நிமிர்ந்து பார்க்கிறான், இதான் முதல் முறை என்பதாய். இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். பாருங்க, நான் இந்த மகனுக்காக ஜெபித்ததும் இல்லை, கை வைத்ததும் இல்லை. அந்த தகப்பனாருடைய விசுவாசமுள்ள ஜெபம் மகனுக்கு அற்புத சுகத்தை கொண்டு வந்தாரு. நீங்க யாரை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்களோ, உங்களுடைய குழந்தையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், உங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் யாரா இருக்கலாம், நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்வார். அவர் இன்றைக்கு மாறாத ஒரு ஆண்டவர். அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. அப்ப அன்றைக்கு 18 வருஷம் கூனியா இருந்த பெண்ணை இயேசு அற்புதமாய் குணமாக்கினார். இப்ப இந்த அற்புதத்தை நீங்கள் கவனமாய் பார்க்கும்போது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிய முடியும். இந்த அற்புதத்தை நீங்கள் தியானித்தால் இயேசுவனுடைய 3 சுபாவங்களை அறிய முடியும். நீங்கள் இயேசுவை அறியத்தான் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்க முடியும். இயேசுவை எவ்வளவு அறிந்து கொள்வீங்களோ முழுமையான ஆசீர்வாதம் உண்டாகும். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க என்று சொல்லுவதற்கு காரணம், நீங்க வசனத்தை கேட்க கேட்க இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் உண்டாகும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியும் போதுதான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அற்புதத்திலிருந்து இயேசுவனுடைய 3 சுபாவங்கள், குணங்களை பார்க்க முடியும். முதலாவது காரியம் என்னவென்றால், இந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு அந்த பெண்ணை கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கூட்டத்துக்குள்ள அந்த மகள் உட்கார்ந்து இருக்கிறாள். கூனியாயிருக்கிற ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கும் போது கூன் விழுந்த நிலைமை தெரியாது. எழுந்து நிற்கும் போதுதான் கூனியா இருப்பதை தெரியும். அந்த மகள் கூட்டத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாள். இயேசு அவளை கண்டார். இயேசு அந்த பெண்ணை கண்டார். வேதனையோடு இருந்த பெண், கட்டப்பட்டிருந்த ஒரு பெண், 18 வருஷம் துக்கத்தோடு இருந்த அந்த பெண்ணை இயேசுடைய கண்கள் கண்டது. அவர் காண்கிற ஒரு தேவன். இந்த கூட்டத்துக்குள்ள நீங்க எங்க உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுடைய வேதனைகளை காண்கிற ஒரு தேவன், உங்களுடைய துக்கத்தை காண்கிற ஒரு தேவன், உங்களுடைய பிரச்சனைகளை காண்கிற ஒரு தேவன், உங்களுடைய மன வேதனைகளை காண்கிற ஒரு தேவன். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் என்ற பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவள் அடிமையாக சாராளுடைய வீட்டில் இருந்தாள். அவள் நெருக்கப்படுகிறாள். தன்னுடைய எஜமாட்டியினால் வீட்டுக்குள்ளே நெருக்கம், உபத்திரவம், கொடுமைப்படுத்துகிற நிலைமை. அவள் அடிமை பெண்ணா இருந்ததுனால யாருகிட்ட சொல்ல முடியல. ஆபிரகாமும் அதை கவனிக்கவில்லை. மன வேதனையில இங்க என்னால இருக்க முடியாத அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். அவள் ஒரு கர்ப்பஸ்திரி, தன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை சுமந்து கொண்டு இருக்கிறாள். வனாந்தரத்திலே போகிறாள். எங்கு போவதென்று தெரியல, யாரிடத்தில் போவதென்று தெரியவில்லை. என்னை நேசிக்க யாரும் இல்லையே, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லையே, என் பாரத்தை சொல்லுவதற்கு கூட யாரும் இல்லை. சாராளும் என்னை வெறுத்து விட்டாள், ஆபிரகாமும் என்னை கவனிக்கவில்லை, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, ஒரு அனாதையை போல இருக்கிறேன், எங்கு போவது? அழுது கொண்டே போகிறாள் வனாந்தரத்தில். எங்க போவதென்று தெரியவில்லை. தனிமையாய் வனாந்தரத்தில் அழுது கொண்டு போகும்போது ஒரு குரல் கேட்கிறது, ஆகாரே நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? தன்னை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு சத்தத்தை கேட்டவுடன் அவள் நின்றாள். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆட்கள் இல்லை. ஆனால் மேலிருந்து அந்த குரல் வருகிறது, பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு சத்தம். யார் என்னை அழைப்பது? ஆண்டவர் பேசினார், நீ அழாதே, திரும்பி போ, உன் ஆச்சாரின் கையின்கள் அடங்கியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் குழந்தை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத சந்ததியை நான் தருவேன் இந்த ஆண்டவர் வாக்கு கொடுத்து அவளை தேற்றினார். அப்பதான் அவளை அறிந்து கொண்டாள், யாருமே என்னை கவனிக்காவிட்டால் கூட என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பெயர் சூட்டினாள். ஆதியாகமம் 16:13 என்னை காண்கிற ஆண்டவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன். இயேசு உங்களை காண்கிற ஒரு ஆண்டவர், உங்களை காண்கிற ஒரு ஆண்டவர், உங்களுடைய வேதனைகளை காண்கிற ஆண்டவர். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மோசேக்கு ஆண்டவர் தரிசனமாகி, என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் கண்டேன், எகிப்து தேசத்தில் என் மக்கள் உபத்திரவப்படுகிறார்கள், அதை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளே உபத்திரவம், வேலையில உபத்திரவம், தொழிலில உபத்திரவம், பாடுகள் மத்தியில, ஊழியத்தில் உபத்திரவம், என்ன செய்வது என்று கலங்குகிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் உபத்திரவத்தை நான் கண்டேன். அவர் உங்களை காண்கிற ஒரு தேவன்.
ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியா என்ற ராஜா வியாதிப்பட்டு அவர் மரண படுக்கையில் ஆனபோது மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், இனி உங்களை குணமாக்க முடியாது என்று எசேக்கியா மிகவும் அழுதான் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியா உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி அவருடைய கண்ணீரை கண்டு குணமாக்கினார். நீங்கள் வடிக்கிற கண்ணீரை காண்கிற தேவன், யாருக்கு தெரியாதபடி இரவு படுக்கையில் அழுகிறீர்களே அந்த கண்ணீரை காண்கிற தேவன், யாருக்குமே தெரியாதபடி கிச்சன்ல நின்று கொண்டு அழுகிறீர்களே அந்த கண்ணீரை காண்கிற தேவன், என் கண்ணீர் யாருக்கு தெரியும் என்று இரவில் யாருக்கு தெரியாம தலையணையை கண்ணீரினால் நனைக்கிறீர்களே அந்த கண்ணீரை இயேசு கண்டிருக்கிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன் மகளே, உன் கண்ணீரை நான் கண்டேன் மகனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்ணீரை காண்கிற தேவன். அது மாத்திரம் அல்ல, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் பார்க்கிறபடி நான் பார்க்கிற தேவன் அல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து, அற்புதத்தை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவருடைய கண்கள் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறது. உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய இருதயத்தை வைத்துதான் அவர் அற்புதம் செய்ய முடியும். இருதயம் சுத்தமா இருக்கணும், இருதயத்தில் விசுவாசிக்கணும், அதை வைத்துதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது நமக்கே தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் இயேசு சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று. மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, சண்டைகள், இதெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும். நம்முடைய உள்ளத்துக்குள் இருந்துதான் இந்த பாவம், கோபம், எரிச்சல், வைராக்கியம், பெருமைகள், கசப்புகள் இதெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்து உடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துகிறது. அப்படி எப்படி நாங்கள் அற்புதம் செய்ய முடியும்? அப்ப அந்த இருதயம் முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த இருதயத்தை எப்படி சுத்தம் பண்ணுவது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை இயேசுடைய ரத்தத்திற்கு மாத்திரம்தான் உண்டு. எப்பொழுது அது நடைபெறும்? நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் போது, இயேசுவே நான் பாவிதான், என் உள்ளத்துக்குள்ள இந்த பாவமெல்லாம் இருக்கிறது, என்னை மன்னியும் என்று ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணி புது இருதயமாய் மாற்றுகிறது. நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அதுதான் ரட்சிப்பின் ஒரு அனுபவம், அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அப்ப உள்ளத்துக்குள்ள சமாதானம் வரும் பாருங்க, அது விவரிக்க முடியாத சமாதானம், சந்தோஷம். இதுதான் மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தை தான் முதலாவது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை நீங்கள் ரட்சிக்கப்படாவிட்டால், இதுவரை உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இல்லாவிட்டால், இன்றைக்கு இயேசு உங்களோடு பேசுகிறார். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான், உன் இருதயத்திற்குள்ளே நான் வர வேண்டும், உன் இருதயத்தை நான் சுத்தம் பண்ண வேண்டும். உன் இருதயத்துக்குள்ளே கோபம் இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது, பகை இருக்கிறது, பெருமை இருக்கிறது. நான் எப்படி உனக்கு அற்புதம் செய்வது? முதலாவது உன் இருதயத்தை நான் பரிசுத்தப்படுத்தட்டும் என்று கேட்கிறார். அப்ப இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் போது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம், இயேசுடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது, பாவம் வர கழுவி சுத்திகரிக்கிறது, இருதயத்தில் சந்தோஷம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சுலபமாய் அற்புதம் நடக்க முடியும். அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். இரண்டாவது, அந்த அற்புதத்தை கவனிக்கும் போது இயேசு அவளை கண்டுவிட்டு அப்படியே போய்விடவில்லை. இயேசு சொல்லுகிறார், மகளே நீ எழுந்து என்னிடத்தில் வா என்று அவர் அழைக்கிறார். இயேசு அழைக்கிற ஒரு ஆண்டவர். அந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்க, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, இயேசு அவளை அழைத்தார். அவர் முன்னால நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ எழுந்து வா மகளே என்று அவர் அழைக்கிறார். ஏன் அவர் கூப்பிடுகிறார்? எதற்காக ஆண்டவர் இயேசு அழைக்கிறார்? அற்புதம் செய்வதற்கு, சுகம் கொடுப்பதற்கு, விடுதலை கொடுப்பதற்கு, அவள் துக்கத்தை மாற்றுவதற்கு. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அவர் அழைக்கிற ஒரு ஆண்டவர். யாரை அழைக்கிறார் பாருங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லாரையும் அவர் அழைக்கிறார். பாரம் சுமந்து தவிக்கிற, வேதனை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, இந்த வியாதி, நஷ்டம், இழப்புகள், அவமானங்கள், தடைகள், மன வேதனை, துக்கம், அன்று சொல்ல என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பேன், உன்னுடைய வியாதியை குணமாக்குவேன், உன்னுடைய துக்கத்தை மாற்றுவேன். அதற்குத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37 இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன். உனக்கெல்லாம் அற்புதம் செய்ய முடியாது, ஒன்னெல்லாம் குணமாக்க முடியாது, என்னிடத்தில் ஏன் வருகிறாய் என்று ஒருவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை நேசிப்பார். நீங்க எந்த ஒரு இனத்தை சார்ந்தவளாக இருந்தாலும், என்ன மொழி பேசுகிறவளாக இருந்தாலும், எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர். என்னிடத்திலே வாருங்கள்.
பாரம் சுமந்து இளைத்து வேதனையில் இருக்கிறீங்களே, என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். அவர் அழைக்கிற ஒரு ஆண்டவர். நீங்க வந்தா உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க விரும்பாவிட்டால் அவர் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். நீங்க விரும்பி வந்தா உங்களுக்கு அற்புதம் நடைபெறும். பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஊருக்கு நான் ஊழியத்திற்காய் சென்றிருந்தேன். அப்ப என்னை ஊழியத்துக்கு அழைத்த இந்த ஊழியக்காரர், அந்த சபை ஊழியர், ஒரு வீட்டிற்கு ஜெபிக்க வேண்டும் என்று அழைத்து கொண்டு போனார். அந்த வீட்டுக்கு நான் போன போது அந்த வீட்டில் இருந்த ஒரு சகோதரி, ஒரு குழந்தை, ஒரு 5 வயசு இருக்கும், ஒரு பெண் குழந்தையை கொண்டு வந்து, ஐயா என் குழந்தை கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த குழந்தையை கொண்டு வந்து கண் முன்னால நிறுத்தினாங்க. அழகான ஒரு பெண் குழந்தை. நான் இந்த குழந்தை நல்லா இருக்குது, என்ன விஷயம் என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா நான் இயேசுவை அறியாத குடும்பம், இயேசுக்கு எங்களுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. இவள் கை குழந்தையா இருக்கும்போது ஒரு கொடிய நோய் அவளை தாக்கினது. அதனால ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன போது மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க. இந்த குழந்தையை நீ பிழைக்காது, வீட்டுக்கு கொண்டு போயிருமா, எந்த நேரத்தில் மறித்து விடலான்னு சொன்ன உடனே வீட்டில் கொண்டு வந்து வைத்து மடியில் வைத்து அவங்க சொன்னாங்க, நான் அழுது கொண்டு இருந்தேன், கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தேன், என் குழந்தையை காப்பாற்ற யாருமே இல்லையா, உயிர் போய் கொண்டு இருக்கிறது, உயிர் ஊசலாடுகிறது, குழந்தையினுடைய உயிர், என் குழந்தையை காப்பாற்ற யாருமே இல்லை. எனக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு வெளிச்சம் என் கண்களுக்கு முன்னால் தெரிந்தது. அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் ஒரு சிலுவை தெரிந்தது. அந்த சிலுவையிலிருந்து ஒரு சத்தம் வந்தது, என்னிடத்தில் வா, உன் குழந்தையை நான் குணமாக்குவேன், என்னிடத்தில் வா, உன் குழந்தை நான் குணமாக்குவேன். அதை கேட்ட உடனே குழந்தை தூக்கி விட்டு எழும்பினேன். யாரோ கூப்பிடுறாங்க, அவங்ககிட்ட போனா என் குழந்தை சுகமாயிரும், என் குழந்தைய சுகமாக்குவேன்னு சொல்றாங்க, யாரோ கூப்பிடுறாங்களேன்னு சொல்லி அந்த மகள் எழும்பி பக்கத்து வீட்டுக்கு ஓடினான். அவங்ககிட்ட போய் சொன்னாங்க, ஒரு காட்சியை நான் பார்த்தேன், இப்படி ஒரு சத்தம் கேட்டது, என்னிடத்தில் வா, உன் குழந்தையை குணமாக்குவேன் சத்தம் வந்ததுன்னு உடனே அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், சிலுவைன்னு சொன்னா அது கிறிஸ்தவங்க கடவுள், கிறிஸ்தவங்க சர்ச்சில் தான், அந்த கோயிலில் தான் சிலுவெல்லாம் வச்சிருப்பாங்க, அப்போ கிறிஸ்தவங்க கடவுள் தான் ஒன்று கூப்பிட்டுருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம ஊரில் யாரும் கிறிஸ்தவங்க இல்லை, கிறிஸ்தவ கோயில் இல்லைன்னா பக்கத்து ஊரில் இருக்குது, அங்கே ஒரு கிறிஸ்தவ கோயில் இருக்குது, நீ அங்கே போ அப்படின்னு சொன்ன உடனே இந்த உயிருக்கு ஊசலாடி கொண்டு இந்த குழந்தை தூக்கிக்கிட்டு இந்த சகோதரி ஓடினார்கள். ஓட்டமும் நடைமாய் வந்து அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் வந்தபோது, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடிந்து எல்லாரும் வெளியே போய் கொண்டிருந்தாங்க. அந்த மண்டபத்தில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார், நீண்ட அங்கே தெரித்து, இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இதான் கிறிஸ்தவ சாமியார் போல, இவங்ககிட்ட தான் நமக்கு அற்புதம் நடக்கணும், ஓடி வந்து ஐயா என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு அவர் கையில் கொடுத்துட்டாங்க. அவர் கொடுத்த உடனே டக்குன்னு சின்ன குழந்தைய வாங்கிட்டு பார்த்தா உயிர் ஊசலாடுது. அவர் சொல்றாங்க, என் குழந்தைய காப்பாத்துங்க ஐயா, என் குழந்தைய காப்பாத்துங்கன்றாங்க. அவர் சொல்லுகிறார், நான் எப்படி காப்பாத்துறது, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனியாமா அப்படின்னு விசாரித்தார். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனேன், டாக்டர்ஸ் வந்து பிழைக்காதன்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் நான் அழுது கொண்டிருந்த போது இப்படி ஒரு காட்சியை பார்த்தேன், என்கிட்ட வா, உன் குழந்தைய குணமாக்குவேன்னு அவர் பேசினாரு, அதான் வந்திருக்கிற ஐயா, என் குழந்தைய காப்பாத்துங்க. அவருக்கு தெரிஞ்சிட்டு இயேசு இவளோடு பேசி இருக்கிறார் என்று தன் கரத்தில் எடுத்து ஒரு சிறு ஜபம் பண்ணினார். இயேசுவே, இந்த மகளுமை தேடி வந்திருக்கிறாங்க, நீங்க தான் அழைச்சிருக்கிறீங்க, குழந்தை குணமாக்குங்கன்னு ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு கொடுத்தார். அந்த நிமிஷத்துல இருந்து குழந்தை சுகமடைய ஆரம்பித்தது, மரண கட்டு மாறினது, அற்புதமான சுகம். அந்த தாயார் சொன்னாங்க, அதுதான் இந்த குழந்தை. அந்த நாள்ல இருந்து இயேசுவையே என் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரையே நாங்கள் வணங்கி வருகிறோம் என்று சொன்னாங்க. ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார், என்னிடத்தில் வா, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவத்தில் இந்த விடுதலை, வியாதியில் இந்த சுகம், பிசாசுக்கட்டில் இந்த விடுதலை, ஒரு இளைப்பாறுதலை தருவேன். நீங்க அவரை நெருங்கி வரணும், அவருக்கு சமீபமா வரணும், இயேசுவண்டை நீங்கள் வரணும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவர் அழைக்கிற ஒரு தேவன், யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். நீ கிறிஸ்தவன் இல்லை வராத அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர், அவர் எல்லார் மேல அன்பு வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர், எல்லாருக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். நீ வா என்னிடத்தில், நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று நமக்காய் பரிதபிக்கிற தேவன். மூன்றாவது கடைசியாக இந்த இயேசு எப்படிப்பட்டவர் பாருங்க. முதலாவது காண்கிற தேவன், இரண்டாவது அவர் அழைக்கிற தேவன், மூன்றாவது இயேசு அவள் மீது தம் கைகளை வைத்தார், உடனே சுகமானாள். இயேசு நம்மை தொட்டு விடுதலை கொடுக்கிற தேவன். அதற்கு முன்னால் இயேசு சொல்லுங்க, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி தம் கைகளை அவள் மேல் வைத்தார் என்று வசனம் சொல்லுகிறார். முதல் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விடுதலையாக்கப்பட்டாய், அதுதான் இயேசுடைய வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நீ சுகமாக்கப்பட்டாய், என் மகளே நீ சுகமாக்கப்பட்டாய், என் மகனே நீ விடுதலையாக்கப்பட்டாய். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே நீ குணமாக்கப்பட்டாய், என் மகளை நீ விடுதலையாக்கப்பட்டாய். இது உங்களுக்கான ஒரு விடுதலையின் நாள், சுகத்தின் நாள், ஒரு அற்புதத்தின் நாள். அவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீ சுகமாக்கப்பட்டாய், விடுதலையாக்கப்பட்டாய். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அவ்வளவுதான், அது நிறைவேறும். அதோடு நிற்கவில்லை, இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி தமது கைகளை வைத்தார்.
உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு தம்முடைய கரத்தினால் தொட்டு சுகம் கொடுத்தார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தொழுநோயினால் குஷ்டரோக நோயினால் பாதிக்கப்பட்ட மனிதன், இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று ஒரு ஜெபம் பண்ணினான். இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு குணமாக்கினார். தூரத்திலிருந்தே நீ சுகமானா என்று சொல்லிவிட முடியும். ஆண்டவர் அப்படி செய்யலை. ஏன்னா அந்த குஷ்டரோக வியாதி தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. அவங்களை பக்கத்துல கூட சேர்க்க மாட்டாங்க. இயேசுவின் நாட்களில் அது ஒரு தீட்டான வியாதியாய் கருதப்பட்டதுனால அவங்கள தொட்டா தீட்டு, அவங்க யாரா தொட்டா தீட்டு, அவங்கள கல்லை வச்சு அடிச்சு விரட்டிடுவாங்க ஊரை விட்டு. அந்த மாதிரி நிலைமையில் இருந்த ஒரு மனிதன் இயேசு ஒரு மலையில பிரசங்கத்தை முடித்து இறங்கி வரும்போது தான் சந்திக்கிறான். எல்லாரும் குஷ்டரோகி என்று ஒதுங்கி போகிறாங்க. இயேசு பக்கத்தில் வந்து அவனை தொட்டு குணமாக்கினார். அவர் தம்முடைய கரங்களினால் தொட்டு அற்புத சுகம் கொடுத்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசிக்கும் போது, பேதுருவின் வீட்டுக்கு இயேசு வருகிறார். அவனுடைய மாமி ஜுரமாய் கிடந்து மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அது இயேசுக்கு சொல்லப்பட்ட உடனே இயேசு வந்து தம்முடைய கரத்தை நீட்டி அவளை தொட்ட உடனே ஜுரம் விலகிட்டு மரண கட்டை மாறினது. மரண படுக்கை மாறி உடனே எழும்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசுடைய தொடுதல் மரண கட்டுகளை மாற்றிவிடும். இயேசுடைய ஒரு தொடுதல். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29வது வசனம் பார்த்தீங்கன்னா, 2 குருடர்கள் இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கூப்பிடுகிறாங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு வந்தபோது அவங்களும் வந்துட்டாங்க. இயேசு இருந்த வீட்டுக்கு இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொல்லிக்கொண்டே வர்றாங்க, ஜெபித்து கொண்டே வர்றாங்க. இயேசு போய்கொண்டே இருக்கிறார். இவங்க பின்னால வர்றாங்க, விடாமல் துரத்துறாங்க. எப்படியாவது எனக்கு சுகம் பெறணும், இன்னைக்கு இயேசுவை விட்டுவிடக் கூடாது, அவர் தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும்னு இயேசுக்கு பின்னாலேயே வந்து கொண்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே இயேசு கேட்டார், இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டார். விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறா, நீ விசுவாசிக்கிறியா மகளே? நான் உன்னை சுகமாக்க முடியும், நீ விசுவாசிக்கிறியா? நான் இந்த கேன்சரை மாற்ற முடியும், நீ விசுவாசிக்கிறியா? இந்த ஆஸ்தமாவை எடுத்து போட முடியும், நீ விசுவாசிக்கிறியா? நடக்க முடியாத உன்னை நான் நடக்க வைப்பேன், நீ விசுவாசிக்கிறியா? உன் வியாதியை நான் மாற்றுவேன் என்று விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? உன்னுடைய விசுவாசத்தை வைத்துதான் அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு நான் உன்னை எளிமை நடக்க வைப்பேன், இன்றைக்கு உன் கால்களை குணமாக்குவேன், நீ விசுவாசிக்கிறியா? இன்றைக்கு செயலற்று போன உன் கையை நான் செயல்பட வைப்பேன், நீ விசுவாசிக்கிறியா? இன்றைக்கு செயல்படாம இருக்கிற உன்னுடைய சிறுநீரகத்தை நான் செயல்பட வைப்பேன், நீ விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறார். நீங்க தான் பதில் சொல்லணும். உங்க பதிலை வைத்துதான் இயேசு அற்புதம் செய்வார். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் சிறுநீரகம் டயாலிசிஸ் பண்றோம், செத்து விட்டது, அதுல உயிர் கொடுக்க உம்மாலே முடியும். என் காலை சுகமாக்கி நடக்க வைக்க முடியும், என் கண்களுக்குள்ளே பார்வை கொடுக்க உம்மாலே முடியும். நீங்க விசுவாசித்தால் இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்வதை பார்ப்பீங்க. ஆண்டவர் கேட்கிறார், செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிற ஆண்டவன்னு சொன்னாங்க. நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு ஆக கடவுது என்று தன் கரம் நீட்டி தொட்டார். உடனே அற்புத சுகம். கண்களிலே பார்வை வந்து விட்டது. பிறவிலேயே கண்டறியாதவருடைய கண்களிலே பார்வை வந்து விட்டது. அந்த இயேசுதான் இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 54வது வசனத்துல, மரித்து போன சிறுபெண் யவீருவின் மகள் மரித்து விட்டாள். இயேசு வந்து தொட்ட உடனே மரித்த மகள் உயிர் பெற்று எழும்புகிறார். உடைய சரீரத்துல மரித்து போன உறுப்புகளை ஆண்டவர் இன்றைக்கு செயல்பட வைக்க போகிறார். மரித்து போன உறுப்புகளை உயிரடைய செய்ய போகிறார். அவருடைய ஒரு தொடுதல் போதும். அவர் தொட்டால் அற்புத சுகம் உண்டாகும். அவர் தொட்டார், அவர் அழைத்து, ஆண்டவர் தொட்டு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அவர் இன்றைக்கும் தம்முடைய தழும்புள்ள கரத்தினால் உங்களை தொட்டு குணமாக்குகிறவர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் போது அவருடைய தொடுதலை நீங்கள் உணருவீர்கள். ஒரு சமய சேலத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. வெளி மைதானத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. ஒரு சகோதரனுக்கு 18 வருஷம் ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை, முதுகுத்தண்டை பிரச்சனை. 18 வருஷம். எப்படி எனக்கு ஞாபகத்தில் இருக்குன்னா, இந்த மகளும் 18 வருஷம் கூனியாக இருந்தாள். அவருக்கு 18 வருஷம் ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை. குனிய முடியாது, கனமான பொருள் தூக்க முடியாது, பைக் ஓட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியும், உட்கார்ந்த ரொம்ப நேரம் உட்கார்ந்த எழும்ப முடியாது, ரொம்ப ஒரு வேதனைப்பட்டு கொண்டிருந்த மனிதர். அவர் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தவர் பின்னாலே நின்று கொண்டிருந்தார். ஏன்னா உட்கார்ந்தா எழும்ப முடியாது, கஷ்டம். பின்னாலே நின்று கொண்டே பிரசங்கத்தை கேட்டார். ஜெப நேரம் வந்தாரு. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, நீங்க இயேசுவே நீ கூப்பிட்டு அற்புதம் செய்வான்னு சொன்ன போது கூட்டத்தின் பின்பகுதியில் நின்று அவர், இயேசுவே 18 வருஷமா இந்த ஸ்பைனல் கார்டு வலியில கஷ்டப்படுகிறேன், என்னையும் தொட்டு குணமாக்கும் அப்படின்னு அவர் கூப்பிட்டார். இயேசுவை கூப்பிட்ட உடனே அந்த ஜெப நேரத்தில் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது யாரோ வந்து அவருடைய முதுகை தொடுகிறாங்க. கரெக்டாக அந்த முதுகில் ஸ்பைனல் கார்டு இருக்கிற இடத்துல ஒரு கை அவரை தொடுகிறாரு. யார் என்னை தொடுறாங்கன்னு திரும்பி பார்த்தால்
அதுக்கு பின்னால் ஆளே இல்லை, அவர் தான் கடைசியில் நிற்கிறார். அதுக்கு பின்னால் ஆளே இல்லை. அப்ப யார் என்னை தொட்டது? இயேசுவே என்னை தொடுன்னு ஜெபிச்சனே, அவருடைய கரம் தொட்டு இருக்கிறாரு. உடனே குனிஞ்சு பார்த்தார், வலி இல்லை. நிமிர்ந்து பார்த்தார், வலி இல்லை. 18 வருஷமா அந்த வியாதி மறைந்து விட்டது. அவர் மேடையில் கடைசி நாள் சாட்சி சொன்னார். நான் 2-3 நாளா செக் பண்ணி பார்த்துட்டு பூரண சுகமாயிட்டேன். எப்படி நடந்தது? இயேசுடைய கை தொட்டது. இப்ப ஆண்டவர் உங்களை தொடுவதை நீங்கள் உணர முடியும். இயேசுடைய கரம் உங்கள் மேல வைக்கப்படுவதை உணர முடியும். இயேசுவே என்னையும் தொடும் என்று சொல்லும் போது அவருடைய கரம் உங்களை தொடும், உங்களுடைய கண்களை தொடும், உங்களுடைய முதுக பகுதியை தொடும், உங்களுடைய வியாதி உள்ள இடத்தை, வலிகள் உள்ள இடத்தை அவருடைய கரம் தொடும். அவர் தொடும் பொழுது உடனே அற்புத மாற்றம் உங்களுக்குள்ளே உண்டாகும். இன்னொரு சமயம் எங்க 4 மாடியில் ஜெபம் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ கூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில் சாட்சி சொல்ல சிலர் வந்தபோது ஒரு தாயார் வந்தாங்க. அங்கே வந்தோடனே மேடையில் என்ன நடந்துச்சுமா உங்களுக்குன்னு கேட்டால் ஆச்சரியமாக அவங்க வயிற்று பகுதியை இப்படி தடவிக்கிட்டே இருந்தாங்க. இல்லை என்ன நடந்தது சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, என் வயிற்றில் இவ்வளோ பெரிய கட்டி இருந்தது, அது கேன்சர் கட்டின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே பயம். ஆப்ரேஷன் பண்ணால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு என்ன சொல்லுவாங்களோ பயந்துக்கிட்டே நானும் இந்த கட்டியோட சில வருஷ காலமாக வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு கூட்டத்தில் வந்தபோது இயேசுவே இந்த கட்டியை எடுத்து போடுங்க. அவங்க அப்படி ஜெபிச்சாங்களே, இயேசுவே இந்த கட்டியை நீங்கள் எடுத்து போடுங்க. டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணி கட்டியை எடுத்து போடணும்னு. இவங்க ஜெபம் பண்ணாங்க, நீங்கள் எடுத்து போட்டுருங்க இந்த கட்டியை. அப்படி ஜெபம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு கை அப்படியே வயிற்றுக்குள்ளே நுழைந்து பிடுங்கி அந்த கட்டியை எடுத்ததை நான் உணர்ந்தேன். வயிற்றுக்குள்ள ஒரு கை பிடுங்கி எடுத்தது. பார்த்துட்டா கட்டியை காணவில்லை. அவ்வளவுதான், ஒரே நிமிஷம் இயேசு செய்த ஆபரேஷன், அவ்வளவுதான் முடிந்தது. கட்டி மறைந்து விட்டது. அவங்க ஆச்சரியமா சொல்றாங்க, அவங்க என்ன ஜெபிச்சாங்களோ அதே மாதிரி ஆண்டவர் செய்வார். என்னவரே நீங்க தொடுங்க, உங்களுடைய வல்லமை எனக்குள் இறங்கட்டும், இதை எடுத்து போடுங்க அப்படின்னு ஜெபிச்சுட்டா இயேசு கிறிஸ்து உங்களுடைய வார்த்தையின்படியே செய்வார். அவர் இன்றைக்கும் அதே விதமான அற்புதங்களை செய்ய இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் ஜெபத்தோடு எழுந்து நில்லுங்க. தேங்க்யூ லார்ட். எழுந்து. இப்ப யாரும் பேசக்கூடாது, மற்றவர்களோட பேசக்கூடாது. இதுதான் முக்கியமான நேரம். நீங்கள் அற்புதங்களை பெறுகிற நேரம், விடுதலை பெறுகிற நேரம், ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெறுகிற நேரம், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரம், உங்களை தொடுகிற நேரம். எல்லாரும் ஜெபத்தோடு எழுந்து நில்லுங்க. இப்போ ஒரு நிமிடம் எல்லாரும் என்ன கவனிங்க. ஒரு காரியத்தை சொன்ன பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். 18 வருஷம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், முதுகு வளைஞ்சு கோன் விழுந்த நிலைமை, மனதில் எவ்வளவு துக்கம், மருத்துவம் உதவி செய்ய முடியலை, ஏமாற்றம். அதனால இனி வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் இருக்க வேண்டுமோ என்கிற வேதனை. அதுக்கு மத்தியில் வந்திருந்த போது இயேசு அவளை கண்டு தமிழத்தில் அழைத்து அன்பாக அவளோடு பேசி, இன்றைக்கு உனக்கு விடுதலை மகளே, நீ விடுதலை ஆனாய் என்று சொல்லி தமது கைகளை வைத்தார். உடனே இந்த வியாதி மறைந்தது, உடனே சுகம் உண்டானது. நல்ல கவனிங்க. இப்போ உடனே அற்புதம் நடக்க போகிறது. இம்மீடியட்லி இப்போ இயேசு உங்களை தொட போகிறார். இப்போ அவருடைய கரம் உங்கள் மேல வைக்கப்பட போகிறார். இப்போ நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க எங்க நின்று கொண்டு இருந்தாலும் அதே இடத்துல நின்று இப்ப ஜெபம் பண்ணுங்க. இப்போ யாரும் அங்கங்க அசைய வேண்டாம், அங்கே நின்று ஜெபிக்கணும். நிற்கிற இடத்துல நின்று எண்ணம் சிதறக்கூடாது. இயேசுவை தான் முன்னால நிறுத்தணும். அப்படியே நின்று ஜெபிக்க போறீங்க. ஒன்று கவனிங்க. இயேசு அன்றைக்கு இந்த பெண்ணை தன் கரங்களை வைத்து தொட்டார். அன்றைக்கு அவளை தொட்ட கரத்திற்கும் இன்றைக்கு உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிற இயேசுவின் கரத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த கரத்திற்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? அன்றைக்கு அவருடைய கரத்திலே தழும்புகள் இல்லை, ஆனால் இன்றைக்கு இயேசுவின் கரத்திலே தழும்புகள் உண்டு. அந்த தழும்புகள் உங்களுக்காக, அந்த தழும்புகள் உங்களுக்காக. அவர் கல்வாரி சிலுவையிலே தன் கைகளை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இன்னைக்கு அவருடைய கரத்திலே தழும்புகள் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறார். அந்த தழும்புகள் ஏன் அவர் சிலுவையிலே தன் அர்ப்பணித்துக் கொண்டார்? 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நீதிமான்களாய் மாற்ற இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையின் மீது சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப நம்முடைய நோய்கள் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் வியாதி, உங்களுடைய ஆஸ்துமா வியாதி, கேன்சர் வியாதி, ஆத்தரைட்டிஸ், உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற பாதிப்புகள், இருதயத்தில், லங்ஸில், லிவரில், அல்லது உங்களுடைய அல்சர் வியாதி, ஆத்தரைட்டிஸ், சகலத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளால் உங்களை குணமாக்குவதற்கு.
அது மாத்திரம் அல்ல, கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு சிலுவையிலே சாபமானார். அந்த சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மரித்த பொழுது நம்முடைய பாவங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய சாபங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார். அவருடைய தழும்புகள் நமக்கு சுகம் கொடுக்க, நமக்கு விடுதலை கொடுக்க அந்த கரம் உங்களை தொட போகிறார். அந்த கரம், நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவருடைய கரம் உங்களை தொட போகிறார். அவர் தொட்ட உடனே வியாதிகள் மறையும், கட்டுகள் அறுக்கப்படும், நோய்கள் விலகும், அற்புத சுகம் உண்டாகும். இதுவரை செய்ய முடியாத காரியத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க. நடக்க முடியாதவங்க எழுப்பி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க கண்களிலே தெளிவான பார்வை வரும். சரீரத்தில் இருக்கிற கட்டிகள் மறையும், அசுத்த ஆவிகள் தானாய் விலக ஆரம்பிக்கும், மந்திர பிலிசுனிய வல்லமைகள் அழியும், உடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும், ஒரு விடுதலை சரீரத்தில் உண்டாகும், நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் விலகும். அதற்காகத்தான் அவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. இப்ப நாம ஜெபிக்க போகிறோம். அந்த சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி காயங்களை ஏற்றுக்கொண்ட இயேசுவை நோக்கி அப்படியே கண்களை மூடுங்க. நிற்கிற இடத்துல கண்களை மூடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஒரு நிமிடம் கண்முன்னால நிறுத்துங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண்முன்னால நிறுத்துங்க. ரத்தம் வடிய வடிய சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை உடைய கண்முன்னால நிறுத்துங்க. உங்களுக்காக சகோதரனே, சகோதரி உங்களுக்காக, வாலிப மகனே உனக்காக, வாலிப மகளே உனக்காக, உன் பாவங்களை சாபங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். உனக்கு விடுதலை கொடுக்க, உன்னை மன்னிக்க, உனக்கு சமாதானம் கொடுக்க, உனக்கு சுகம் கொடுக்க தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். அந்த இயேசுவை நோக்கி பார். இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் பாவமர கழுவும், என் இருதயத்தை கழுவும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். ஜெபி, ஜெபமண்ணு, ஜெபமண்ணு மகனே, ஜெபமண்ணு மகளே. இயேசு உன்னை மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இயேசுடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்க ஆயத்தமாய் இருக்கிறது. பாவத்தின் பாரம் இன்றைக்கு உன்னை விட்டு விலகும். பாவ கட்டுகள் அறுக்கப்படும். மதுபானத்திலிருந்து விடுதலை, போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை, இச்சைகள், வேசித்தன, விபச்சார போராட்டத்திலிருந்து விடுதலை, ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை. இயேசுவே, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே எனக்கு மன்னிப்பை தாரும், இயேசுவே விடுதலை தாரும். இயேசு, இயேசு நீங்கள் கூப்பிட 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 இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறார். இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறார். முதலாவது பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் விலகுகிறது. மதுபான வெறியை கொண்டு வருகிற ஆவிகள், விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள், போதை வசங்களுக்கு அடிமைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுகிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே விடுதலை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே விடுதலை. பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது இப்பொழுது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும், இயேசுவே சமாதானம் தாரும். ஜெபிக்க 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 ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. ஐயா, என் பாவம் மன்னிக்கப்படணும். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார். என் உள்ளத்தில் இருக்கிற பாவ அழுக்கெல்லாம் மாறணும். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவணும். அவர் என் உள்ளத்தில் வரணும். நான் இதுவரை அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன். இன்றைக்கு இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இருவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாய் அவரை ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறவங்க நிற்கிற இடத்தில் வலது கரத்தை உயர்த்துங்க, நிற்கிற இடத்தில் வலது கரம் உயர்த்துங்க. இன்றைக்கு இந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவருடைய ரத்தம் என்னை கழுவ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நிற்கிற இடம் எங்க இருந்தாலும், பின்னால மேல இருந்தாலும் வலது கரம் உயர்த்துங்க. அப்படியே வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. உடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. உடைய இருதயத்தில் வலது கை வைங்க. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுடைய உடைந்த உள்ளத்தை பார்க்கிறார். சிலர் கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க, சிலர் உடைந்த உள்ளத்தோட எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும்னு ஜெபிக்கிறீங்க. இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவுகிறாரு, இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவுகிறாரு. பாவமர உங்களை இயேசுடைய ரத்தம் கழுவுகிறது, கழுவுகிறது. இயேசுடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே அவர் கடந்து வருகிறார். இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை, விடுதலை. அநேகருடைய இருதய மகிழ்ச்சியினால் நிரம்புகிறாரு. அநேகருடைய உள்ளத்தில் இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறாரு. இப்பொழுது பாவத்தின் பாரம் விலகுகிறது, பாவத்தின் வேதனை மறைகிறது. ஒரு விடுதலை உள்ளத்தில் வருகிறது. அல்லேலூயா. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அநேகருடைய உள்ள இன்றைக்கு தொடப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், தொடப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு நன்றி. கைகளை கீழே போடுங்க.
கவனிங்க, கைகளை உயர்த்தி இன்றைக்கு முதல் இயேசுக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் அநேகர் இயேசுவை புதுசாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் இன்றைக்கி முதல் விசேஷித்த ஜெபம். முதல்ல சில காரியத்துக்கு ஜெபித்த பிறகு உங்களை அழைத்து நான் ஜெபிக்க போகிறேன். இப்போ வியாதியோடு வந்தவர்கள், இப்போ உங்களுடைய சுகத்துக்காக விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட போகிறது. எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு தொட்ட உடனே சுகம் உண்டாகும். என் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது, எனக்கு சுகம் வேண்டும், என் சுகத்துக்காக ஜெபிக்கணும், நான் விசுவாசிக்கிறேன், இன்று இயேசு என்னை குணமாக்குவார். அப்படி விசுவாசிக்கிறவங்க வலதுகரம் வைத்துங்க. வலதுகரம். நீங்க விசுவாசித்து கேட்டா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அநேகர் கரம் வைத்துறீங்க, ரொம்ப சந்தோஷம். கை கீழே போடுங்க. முதலாவது ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, என் உடம்புல ஒரு கட்டி இருக்குது, கேன்சர் கட்டின்னு சொல்றாங்க, டிபி கட்டின்னு சொல்றாங்க, கழுத்துல இருக்கிற தைராய்டு கட்டின்னு சொல்றாங்க, என் கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்றாங்க, கை வச்சா அந்த கட்டி தெரிகிறது, மார்புல கட்டி இருக்குது, வயிற்று பகுதியில் கட்டி இருக்குது, கழுத்து பகுதியில் கட்டி இருக்குது, என்னுடைய சரீரத்தில் இந்த பகுதியில் ஒரு கட்டி இருக்குது, இந்த கட்டியை ஆண்டவர் எடுத்து போடணும், இது எனக்கு பயமா இருக்குது, இந்த கட்டி நிமித்தம் நான் வேதனைப்படுகிறேன், இன்றைக்கு இயேசு சுகம் தரணும். அப்படி கட்டி என் உடம்புல இருக்கு, அது மாறணும், ஆண்டவர் எடுத்து போடணும். அப்படி சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க, தலைக்கு மேலே வைத்துங்க. நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ இயேசுடைய வல்லம் உங்க மேலே இறங்க போகிறார். அந்த கட்டி மறைய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க ஜெபிக்க போறீங்க. கட்டி உள்ள இடத்துல வலது கை வைங்க. கட்டி உள்ள மார்பில், வயிற்றுல, அல்லது உங்களுடைய எந்த பகுதியில் கட்டி இருக்கிறோ கழுத்துல அங்கே கை வைத்துக் கொள்ளுங்க. 2 நிமிடம் தான் ஜெபிக்கணும். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே இந்த கட்டியை எடுத்து போடும், இயேசுவே இந்த கட்டி மறையட்டும், இயேசுவே இந்த கட்டியை என்னை விட்டு எடுத்து போடும். சொல்லுங்க. உங்களுடைய வாயுக்குள்ள இருக்கிற கட்டி, உங்களுடைய மார்பில் இருக்கிற கட்டி, உங்களுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற கட்டி, உங்களுடைய கழுத்தில் இருக்கிற கட்டிகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கட்டிகள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அவருடைய சரீரத்தை விட்டு இப்பொழுதே இந்த கட்டிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அவைகள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அந்த கட்டியை பிடுங்கி எடுத்து போடுவீராக. கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். டிபி கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. உம்முடைய வல்லமை தொடுவதாக. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. உம்முடைய கரம் அதை எடுத்து போடுவதாக, பிடுங்கி போடுவதாக. இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்போ வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொட்டு விட்டீர் ஸ்தோத்திரம், குணமாக்கி விட்டீர் ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை கீழே போடுங்க. சோதிச்சு பாருங்க. முதல்ல கட்டிக்காக ஜெபிச்ச கழுத்துல, வயிற்று பகுதியில, உங்களுடைய மார்பில், அல்ல தலையில, உங்களுடைய வாயுக்குள்ள, உங்களுடைய மூக்கில் கட்டி இருந்ததுனால சரியா சுவாசிக்க முடியல. இப்போ ஒரு மாற்றம். ஜெபிக்கும் போதே ஆண்டவர் தொட்டு விட்டார். அவருக்கு 1 நிமிஷம் போதும் சுகம் கொடுக்க. நிறைய பேர் சுகமாக இருக்கிறீங்க. சோதிச்சு பாருங்க. சோதிங்க. கையில எங்க கட்டி இருந்தது, எங்க கை வைத்து ஜெபிச்சிங்க, சோதிங்க. நிறைய பேர் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறீங்க. இப்போ என் சரீரத்தில் இந்த கட்டி மறைந்து விட்டது, என் கட்டி ஆண்டவர் எடுத்து போட்டு விட்டா. இப்போ ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேன் உடம்புல. அப்படி சொல்றேங்க. கை வைத்துங்க, நல்லா வைத்துங்க, தலைக்கு மேல வைத்துங்க. நிறைய பேர் அங்க, அந்த பக்கம், இந்த பக்கம், மேல வரைக்கும் நிறைய பேர். ஒரு 3 பேர் சீக்கிரம் மேடைக்கு வாங்க. கை வைத்தவங்க மேடைக்கு வாங்க. சுகமேற்றங்க வாங்க, வெட்டப்படாதுங்க. சீக்கிரம் மேடைக்கு வாங்க. அடுத்து ஒரு ஜெபிக்க போகிற வாங்க. கட்டி மறைஞ்சிட்டு இப்ப நான் ஜெபிக்கும் போது இப்ப கட்டி இல்ல, ஒரு அற்புத சுகம் உண்டா இருக்குது. மேடைக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க இந்த பக்கமா. இப்போ அடுத்து நம்ம ஒன்று காரியம் ஜெபிக்க அவங்க வந்து கொண்டு இருக்கும் போது அடுத்து ஜெபிக்க பாரு. என்ன கவனிங்க. எனக்கு கண்ணுல பிரச்சனை, கண்ணுல பார்வை இல்லை, ஒரு கண்ணு தெரியவே மாட்டேங்குது, கண்ணுல சுத்தமா பார்வை இல்லை, கண் குருடான நிலைமையில வந்திருக்கிறேன், காதுல எனக்கு பிரச்சனை, செவிடாகி விட்டது, ஒரு காது கேட்கவில்லை, கண் பாதிப்பு, காதுல பாதிப்பு உள்ளவங்க கை வைத்துங்க. நீங்க சுகம் பெறணும், கை வைத்துங்க. நிறைய பேர் பின்னால கூட, நீங்க மேல இருந்தா கூட கை வைத்துங்க. இயேசு உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். இப்ப ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்க போகிறாரு. ஆமே. நிறைய பேர் இருக்கிறீங்க. கண்ணுல பிரச்சனை உள்ளவங்க கண்ணுல கை வைங்க, கண்ணுல கை வைங்க. காதுல பிரச்சனை உள்ளவங்க காதுல விரல் வைக்க சொல்லுங்க. இப்ப ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட போகிறாரு. இப்ப உங்களுடைய கண்களிலே அற்புத சுகம். உங்களுடைய செவிட்டு காது திறக்கப்பட போகிறாரு, குருட்டு கண்கள் திறக்கப்பட போகிறாரு, கண்ணில் இருக்கிற பிரச்சனை மறைய போகிறாரு, உங்களுடைய காது செவிட்டு காதுகள் திறக்கப்பட போகிறாரு. அல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத குருடும் ஆண்டவரே குருட்டு ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். செவிட்டு ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கண்களிலே சுகம் உண்டாவதாக
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு பரிதிமேயுனுடைய குருட்டு கண்களை திறந்தீரே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பார்வையில்லாத கண்களிலே பார்வை வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பார்வை வருவதாக. பாதிக்கப்பட்ட கண்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. செவிட்டு காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இப்பொழுது குருடும் செவிடுமான ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். சுகம் உண்டாவதாக. பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன். குருட்டை தன்மையை கொண்டு வருகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் அவனை கடிந்து கொள்ளுகிறேன். செவிட்டு ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். பொல்லாத சத்துருவே, பொல்லாத சாத்தானே, உன் கையினை எடு என்று அவனை கடிந்து கொள்ளுகிறேன். கண்களிலே சுகம் உண்டாவதாக. குருட்டு கண்கள் சிறக்கப்படுவதாக. செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லாம் வலதுகரம் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுங்க. இயேசு, இயேசு, இயேசு. அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம், இயேசுவின் பிரசன்னம். Thank you Jesus. Amen Lord. Hallelujah. Hallelujah. Amen Lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கவனிங்க. இப்போ முதலாவது எலும்புகள் பாதிக்கப்பட்டவங்க, ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, ஆர்த்தரைட்டிஸ், முடக்குவாதம், பக்கவாத நோய், ஒரு கால் ஒரு கை பாதிப்பு, கால் நடக்க முடியல, அப்படி அழைச்சிட்டு வந்தவங்க மேல நீங்க கை வைத்து ஜெபிக்கணும். யார் கூட்டிக்கிட்டு வந்தீங்களோ நீங்க ஜெபிக்கணும். ஸ்பைனல் கார்டில் பிரச்சனைனா இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என் முதுகு எலும்பை தொடணும். இப்போ ஸ்பைனல் கார்டு வலியெல்லாம் மாறணும். எலும்பில் சுகம் உண்டாகணும், காலில் சுகம் மாறணும், கையில் சுகம் மாறணும். நீங்கள் ஜெபிக்கணும், இயேசுவை பார்த்து ஜெபிக்கணும். நீங்கள் கண்ணை திறந்து மேடையில் இருக்கிற ஊழியக்காரனை பார்க்கக்கூடாது. கண்களை மூடி உங்கள் பக்கத்தில் இருக்கிற இயேசு, நீங்கள் அழைச்சிட்டு வந்தவங்க அவங்க மேலே கை வைங்க, அவங்க மேலே கை வைங்க. நடக்க முடியாதவங்க மேலே நீங்கள் கை வைங்க. இப்போ ஜெபித்த உடனே வல்லமை இறங்கும். உடனே அவங்களை எழும்பி நடக்கணும். ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்த உடனே எழும்பி நடக்கணும். கைகளை உயர்த்தணும். எலும்பில் இருக்கிற வலிகள் மறையும். இப்போ இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பின்னால் தூரத்தில் இருந்தாலும் எலும்பில் வலிகள், எலும்பில் பிரச்சனை, கழுத்து எலும்பு, கை எலும்பு, கை உயர்த்த முடியலை, ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, நடக்க முடியலை, கால்கள், இப்போ அங்கே ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவே தொடும், இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும். இயேசு, இயேசு அந்த பெயரை சொல்லுங்க, இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இப்போ வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கால்களுக்குள்ள வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கால்களுக்குள் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கால்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சத்துருவே, உன் கையினை எடு என்று கடிந்து கொள்ளுகிறேன். பொல்லாத சாத்தானே, உன் கையினை எடு என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். கைகளை கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. கால்களை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. முதுகு எலும்பை தாக்கி இருக்கிற பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டு வலிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் கைகளிலே சுகம் அரட்டும். பயன்படுத்த முடியாத கைகள் சுகம் அடைவதாக. அந்த எலும்புகளிலே சுகம் உண்டாவதாக. நரம்புகளிலே சுகம் உண்டாவதாக. நடக்க முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் பலன் கொள்ளுவதாக. வளைந்த கால்கள் நேராக மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் பலன் கொள்ளுவதாக. சாத்தானே, உன் கை
கையினை எடு என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். கால்களிலே சுகம் உண்டாகட்டும். கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். கைகளிலே சுகம் உண்டாகட்டும். உயர்த்த முடியாத கைகள் சுகம் அடைவதாக. ஆர்த்தரைட்டிஸ் வியாதி மறையட்டும். முடக்குவாத நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆர்த்தரைட்டிஸ் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். முடக்குவாத கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பக்கவாத நோய்கள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். எலும்புகளிலே சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கைகளிலே சுகம், கால்களிலே சுகம், எலும்புகளில் இருக்கிற வலிகள் மறைகிறது. இப்பொழுது எலும்பிலே சுகம் உண்டாகிறது. கழுத்து எலும்பிலே சுகம், விலா எலும்பிலே சுகம் உண்டாகிறது. இடுப்பு எலும்புகளிலே வலிகள் மறைகிறது. மடக்க முடியாத கால்களிலே சுகம், உயர்த்த முடியாத கைகளிலே சுகம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட, எழும்பி நட சகோதரனே, எழும்பி நடங்க சகோதரி. கைகளை உயர்த்துங்க இயேசுவின் நாமத்தில். கால்களை உதறுங்க இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது கால்களிலே சுகம் உண்டாகிறது. கைகளிலே சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் எலும்புகளில் இருக்கிற வலி எல்லாம் மறைகிறது. ஆர்த்தரைட்டிஸ், முடக்குவாத நோய்கள் விலகட்டும். பொல்லாத சத்துருவே, உன் கையினை எடு என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். முடக்குவாதத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கைகளை கால்களை முடக்கி வைத்திருக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் அப்படியே வலதுகரம் வைத்தங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்ல. எல்லாரும் வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உயர்த்த முடியாதவங்க கைகளை வைத்து பாருங்க. கைகளை அசைத்து பாருங்க. கைகளில் மாற்றம். குனிய முடியாதவங்க குனிஞ்சு பாருங்க. முதுகு தண்டில சுகம். கால்களை நடக்க முடியாதவங்க எழும்புங்க, எழும்புங்க, எழும்பி நடங்க. முழங்கால இருக்கிற வலி மறைந்து விட்டது. பாதத்தில் இந்த வீக்கம் மறைந்து விட்டது. இப்ப எழும்பி நடங்க, எழும்பி நடங்க. விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய கால்கள் பலன் அடைந்து விட்டது. எழும்பி நடங்க இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாதவங்க எழும்பி நடந்து சுகம் பெற்றவங்க மேடைக்கு வாங்க, வேகமா வாங்க. என் எலும்பில சுகம், நடக்க முடிகிறது. வாத வியாதி மறைந்தது. பக்கவாத நோய் மறைந்தது. என்னுடைய ஆர்த்தரைட்டிஸ் ஜாயிண்டா வலித்த வலிகள் மறைந்தது. அப்படி சொல்றங்க, மேடைக்கு வாங்க, சீக்கிரம் வேகமா வாங்க. நிறைய பேர் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். எல்லாம் கரமசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கரமசைத்து ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். சுகமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவை துதித்து கொண்டே நடங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை உடைய கால்களை பலப்படுத்தி இருக்கிறது. கைகளை பலப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஆர்த்தரைட்டிஸ் மறைந்து விட்டது. எலும்புல சுகம் உண்டாயிருக்கு சொல்றங்க. மேடைக்கு வாங்க, வாங்க, இப்படி வா, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, வேகமா வாங்க. ஒரு 2-3 பேர் சீக்கிரம் வாங்க. அடுத்த காரியத்திற்கு ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கவனிங்க. அடுத்த காரியத்திற்கு உங்க மேடைக்கு வந்து கொண்டு இருக்கும் போது அடுத்த காரியத்திற்கு நான் ஜெபிக்க போகிறேன். அது இன்னொரு முக்கியமான காரியம் ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. பொல்லாத ஆவி, பயத்தை கொண்டு வருகிற ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, தற்கொலை தோண்டுகிற ஆவி. சிலரோட அந்த ஆவி பேசுகிறது. நீ தற்கொலை பண்ணிரு, செத்து போயிருன்னு பேசுரு. ராத்திரில தூங்க முடிவதில்லை. தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவி. இப்படி அசுத்த ஆவியினால பாதிக்கப்பட்டு போராட்டத்தோடு இருக்கிற பலர் வந்திருக்கிறீங்க. அவங்க கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. மேல கூட இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறீங்க. எல்லாரும் வலதுகரம் வைத்துங்க, எல்லாம் வலதுகரம் வைத்துங்க. எல்லாரும் 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 வலதுகரம் வைத்துங்க. ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். அடுத்து கடைசியான ஜெபம். சரியா? வேகமா எல்லாம் வலதுகரம் வைத்துங்க. தேங்க்யூ லார்ட். கண்களை மூடி ஜெபிங்க. இப்ப ஆண்டவருடைய வல்லமை இறங்க போகிறாரு. யாவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும் போது பொல்லாத ஆவிகள் விலக போகிறாரு. கட்டுகள் அறுக்கப்பட போகிறாரு. இயேசு உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுகிறாரு. இப்ப அந்த பொல்லாத ஆவிகள் விலக போகிறாரு. அசுத்த ஆவிகள் விலக போகிறாரு. சிலர் விட்டு அந்த ஆவிகள் அலைக்கழித்து கொண்டு வெளியேறும். அது அலறி கொண்டு வெளியேறும். பயந்துராதங்க. இப்ப அந்த ஆவி வெளியேற போகிறது. பயத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், தற்கொலை தோண்டுகிற ஆவிகள், பொல்லாத ஆவிகள் விலக போகிறாரு. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும். சொல்லுங்க, சொல்லுங்க. மேல இருக்கிறவங்க கூட ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுது பலமாய் வெளிப்படுகிறது. ஆவியானவர் எங்கோங்க விடுதலை. இப்பொழுது ஆவியானுடைய பலத்த வல்லமை இறங்குகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம். வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தற்கொலை தோண்டுகிற பொல்லாத அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. இரவிலே தூங்க விடாதபடி தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள்
ஆவிகள், பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தற்கொலையை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பொல்லாத மந்திர பில்லிசுனிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. எல்லா மந்திர வல்லமைகள் எரியட்டும், பில்லிசுனிய கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வெளியேறட்டும் பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறதற்காய் நன்றி. அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறதற்காய் நன்றி. அப்படியே வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய்தரன் இயேசுவே ஸ்தோத்திரம். அநேக அசுத்த ஆவிகள் இந்த எல்லை விட்டு வெளியேறுகிறாரு. சிலரை விட்டு பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறாரு. சிலரை விட்டு தற்கொலை தூண்டுகிற ஆவி வெளியேறுகிறாரு. இரவு நேரத்தில் பயப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. உங்களை விட்டு அது வெளியேறுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்ல 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 விடுதலை. கட்டுகள் அறுக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். Thank you Lord. முன்னால் வந்த உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இயேசு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார். நீங்க இயேசுவுக்கு உள்ளத்துல இடம் கொடுத்த போது இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறார். அப்ப வசனத்தின்படி இயேசுடைய உள்ளத்துல வந்ததுனால அவருடைய ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்தது. இப்ப உங்களுடைய இருதயம் புது இருதயமாய் இருக்குது. இயேசு உள்ளத்துக்குள்ள வந்துட்டார். இந்த நாள் முதல் இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. சமாதானம், சந்தோஷம், புதிய நம்பிக்கை. எல்லாரும் இதயத்தில் கை வைங்க, இதயத்தில் கை வைங்க. இயேசுவே என்னோடு கூட நீங்க எப்பவுமே இருக்கணும். என் உள்ளத்துக்குள்ள எப்பவுமே நீங்க வாசம் பண்ணணும். உண்மை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். நீங்க தான் என்னுடைய ரட்சகர், என்னுடைய ஆண்டவர், என் பாவத்தை மன்னித்தவர். என் கூடவே இருக்கணும் ஆண்டவரே, என் கூடவே இருக்கணும் ஆண்டவரே. தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ள நீங்க வந்து வாசம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பாவங்களை மன்னித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். சமாதானம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். புதிய இருதயத்தை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்ற வார்த்தையின்படி விலகாத உம்முடைய பிரசன்ன பிள்ளைகளோடு இருக்கட்டாப்பா. இன்று முதல் நீர் கூடவே இருந்து தாங்கிய நடத்தும். இன்னும் வேதத்தை அறிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள, உண்மையிலே பலன் கொள்ள இந்த பிள்ளைகளை தொடர்ந்து பலப்படுத்துவீராக. உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே கடந்து வரவும் கர்த்தர் கிருபை தாரும். இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறதற்கு ஜெப குறிப்புகளை வாங்கி கொள்ளுவாங்க. வாலண்டியர்ஸ் அவங்க கையில் இந்த கார்டுகளை கொடுங்க. ஒரு சிகப்பு கார்டு தருவாங்க. அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்து பெயர், முகவரி, உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி கொடுக்கலாம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கப்படும். நல்ல கவனிங்க. இப்போ கடைசி ஜெபம். எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. முன்னால் வந்தவங்க நின்று கொள்ளுங்க. முதல்ல உங்களுக்காக தான் நான் தனியாக ஜெபம் பண்ணுவேன். இப்போ இது முடிஞ்ச உடனே தனி ஜெபம் முதல்ல உங்களுக்கு பண்ணப்பட்ட அப்புறம் மற்றவங்களுக்கு. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. எல்லாம் கவனிங்க. என்ன, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரி ஹீலிங் நைட் ப்ரேயர் நடக்கும். பக்கத்தில் இருக்கிற ஹாலில், இதே கேம்பஸுக்குள்ள ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுகமளிக்கிற ஒரு இரவு, ஹீலிங் நைட், வெள்ளிக்கிழமை தோறும் 6 மணிக்கு நடைபெறும். நீங்கள் தொடர்ந்து வந்து வசனத்தை கேட்க 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 பூரண விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. நிறைய பேர் சுகம் ஆயிட்டீங்க. வீட்டுக்கு போன பிறகு மாற்றத்தை காண்பீங்க. சிலர் இப்போதான் உங்களுக்கு சுகம் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் தொடர்ந்து வந்து வசனத்தை கேட்க கேட்க நீங்கள் சுகத்தை பெறுவீங்க. வெள்ளிக்கிழமை மறுபடியும் கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாளில் மறுபடியும் ஒரு நாள் இதே மாதிரி சுகமளிக்க பெருவிழா நடத்தப்படும். அல்லேலூயா. அது ஆண்டவர் குறித்த நாளில் அது உங்களுக்கு சரியப்படுத்துவோம். அப்பவும் இதே மாதிரி கூட்டம் நடைபெறும். நீங்கள் வந்து பங்கு பெறலாம். சரி, இப்போ கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் 9 மணிக்கு இங்கே ஆராதனை நடைபெறும். இதே இடத்துல நீங்கள் வந்து பங்கு பெறுங்க. 9 மணிலேருந்து 11 மணிக்கு முடிஞ்சிடும். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சுகத்துக்காக ஜெபிப்பாங்க, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுவாங்க, வேத வசனம் உங்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இப்போ எல்லாரும் வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களா ஆண்டவரே, என்னையும் சுகமாக்குங்க, எனக்கு ஒரு விடுதலை வேணும், அல்சர் வியாதி இருக்குது, ஆஸ்துமா வியாதி இருக்குது, என் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்குது, அந்த இடத்துல கை வைங்க. கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஒரு நிரந்தர வேலை வேணும், என் கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் சமாதானம் வரணும், என் கணவருக்கு நல்ல ஒரு ரட்சிப்பு வேணும், என்ன உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், என்ன வியாதியோ இப்போ அதுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமா கேன்சர் வியாதி உள்ளவங்க நல்ல கவனிங்க. கைகளை கீழே போடுங்க எல்லாரும். ஒரு நிமிஷம். எனக்கு கேன்சர் வியாதி இருக்கு. பிளட் கேன்சர், போன் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர். அப்படி கேன்சர் நோயில பாதிக்கப்பட்டவங்க கை வைத்துங்க. கேன்சர் நோயில பாதிக்கப்பட்டவங்க கை வைத்துங்க. கேன்சர். ஓகே.
அந்த இடத்துல கை வைங்க. எங்க பாதிப்பு இருக்கிறோ அந்த இடத்துல கை வைங்க. மற்றவங்க எல்லாம் இருதயத்துல கை வைங்க. அல்லது எந்த இடத்துல சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அங்க கை வைங்க. அல்லது உங்களுடைய எந்த இடத்துல இன்னும் சுகம் வேணுமோ கை வைங்க. அல்லது இருதயத்துல கை வைத்து, ஆண்டவரே வேலைக்கு அற்புதம் நடக்கணும், கடன் பிரச்சனை மாறணும், எங்க குடும்பத்துல சமாதானம் வரணும், குழந்தை செல்வம், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும், என்ன வேணுமோ ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடம் நீங்க ஜெபிக்க போறீங்க. அப்புறம் நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி என்ன வேணுமோ இயேசுகிட்ட கேளுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே இந்த கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை தாரும், இயேசுவின் நாமத்தில் இந்த கேன்சர் வியாதி மறையணும், இயேசுவின் நாமத்தில் என் சிறுநீரகம் சுகம் அடையணும், என் சிறுநீரகத்தில் ஒரு அற்புத சுகம் வரணும், என் லங்ஸ்ல சுகம் வரணும், என் லிவர்ல ஒரு சுகம் வரணும், அல்சர் வியாதி என்னை விட்டு மறையணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் கடன் பிரச்சனை மாறணும், இயேசுவே பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும், இயேசுவே குழந்தை செல்வம், என் கர்ப்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறி குழந்தை செல்வம் உண்டாகணும். ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே உம்முடைய வல்லமை என் மீது இறங்கட்டும், இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கோப்படுகிறாங்கப்பா, கண்ணீரோட வேதனையோடு ஜெபிக்கிறாங்கப்பா, என்னையும் தொடுங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு. கேன்சர் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. இப்பொழுது அந்த வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத கேன்சர் வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். கேன்சர் கட்டிகள் மறையட்டும், பிளட் கேன்சர் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே சுகமளிக்கிறபடி வல்லமை இறங்கட்டும். அந்த கேன்சர் கட்டிகள் எல்லாம் மறையட்டும், கேன்சர் வியாதி மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். வல்லமை இறங்குகிறது, இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. கேன்சர் நோய் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில். கேன்சரை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாவதாக, வல்லமை இறங்கட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுநீரகத்தை தொடுமாண்டவரே, கிட்னியிலே சுகம் உண்டாகட்டும், கிட்னி ஸ்டோன் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். செயலற்று போன சிறுநீரகம் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக, இப்பொழுதே செயல்படுவதாக. உம்முடைய வல்லமை கிட்னிக்குள்ளே இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். லிவரை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. வீங்கி இருக்கிற லிவர்ல சுகம் உண்டாகட்டும், லிவர்ல இருக்கிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாகட்டும். லங்ஸ்ல உம்முடைய வல்லமை இறங்குவதாக. நுரையீரலை தொடுவீராக. ஆஸ்துமா வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக, சுகம் அடைவதாக இயேசுவின் நாமத்தில். அல்சர் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். சர்ம வியாதி மறையட்டும். ஊரல் வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி விலகட்டும். பைல்ஸ் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். பைல்ஸ் வியாதி மறையட்டும், சுகம் உண்டாகட்டும். தலைமுதல் கால்வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தொடும். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு நீர் வழிகளை திறப்பீராக. கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக. பிள்ளைகளுடைய படிப்பிலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வியாதிப்பட்ட குழந்தைகளை தொடுவீராக, வியாதிப்பட்ட குழந்தைகளை தொடுவீராக. பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சுகம் அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சுகம் அடைவார்களாக. குழந்தைகளுடைய நரம்புகளிலே எலும்புகளிலே வல்லமை இறங்கட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். சகல நோய்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய வல்லமை தொட்டதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் குணமாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்க. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து, என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஆண்டவரை தொடுங்க. அல்லேலூயா, உமக்கு நன்றி. கைகளை போடுங்க. சிறுநீரகம், கிட்னி, சிறுநீரகம் டயாலிசிஸ் பண்ண ஒருவரை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். உடைய சரங்களுடைய கிட்னியில் இருக்கிற வலி மறைந்து விட்டது. ஒரு மாற்றத்தை உணர்றீங்க. கேன்சர் வியாதி மறைந்து விட்டது. விசுவாசிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய பேர் அல்சர் வியாதியிலிருந்து விடுதலை பெற்ற யாரோ ஒரு பைல்ஸ் வியாதிக்காக ஜெபிச்சிங்க. ஆண்டவர் இந்த பைல்ஸை மறைய பண்ணி இருக்கிறார். சுகம் பெற்று இருக்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி. யாரோ ஒரு சகோதரி, உங்களுக்கு 3 முறை கருச்சிதைவு ஏற்பட்டது. 3 முறை தங்களுடைய கர்ப்பப்பை பலவீனப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஆண்டவர் அதே கர்ப்பப்பை ஆசீர்வதித்த குழந்தை செல்வத்தை அருளுகிறார். நீ இழந்து போனதே ஆசீர்வாதத்தை தருகிறார். நீங்க பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே கரம் அசைத்து இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். உங்களுடைய முகவரியெல்லாம் நீங்க கொடுத்துருங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பாங்க. நான் ஒரு விடுதலை பெற்று இருக்கிறேன், சுகம் பெற்று இருக்கிறேன். என்னுடைய கிட்னியில சுகம், அல்சர் வியாதியில சுகம், என் சரீரத்தில் இந்த கேன்சர் வியாதியில சுகம், எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கிறத உணர்கிறேன்.
அப்படி சொல்றவங்க இருந்த கை வைத்துங்க, கை வைத்துங்க. எங்க இருந்தாலும் பின்னால இருந்தாலும் விடுதலை சுகம் பெற்றதை உணர்கிறேன் கை வைத்துங்க. நிறைய பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி யாராவது ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்பினா சீக்கிரம் வாங்க. ஃபைனலா ஒரு பாடல் பாடி முடிக்க போகிறோம். ஆண்டவரை துதித்து எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்குது, நான் அதை சொல்ல விரும்புறேன்னு சொன்னா மேடைக்கு வரலாம். இந்த பக்கமா மேடைக்கு வரலாம். எல்லாரும் வல்லதுகிற முயற்சிங்க. ஒரு பல்லவியை பாடி ஸ்தோத்தரித்து முடிக்க போகிறோம். அதன் பிறகு தனியா ஜெபிக்க விரும்புறவங்களுக்கு எவ்வளவு நேரம்னாலும் இருந்து ஜெபம் பண்ணுவேன். ஆனா ஒரு ஒழுங்கு சொல்லுவாங்க, எப்படி வரணும், எப்படி ஜெபிச்சுட்டு போகணும்னு. அந்த ஒழுங்கின்படி இருந்தீங்கன்னா நான் எவ்வளவு நேரம்னாலும் இருந்து ஜெபிச்சுட்டு தான் போவேன். அதனால நீங்க கொஞ்சம் நிதானமா இருந்து ஜெபித்துக் கொள்ளலாம். எல்லாம் கரமை வைத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல வாய் தரேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.